சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாயி தீமிகே தன்னு வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பல நாள் கனவு ஒரு நாள் பழிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பழிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த ஒரு காலகட்டம். நடக்கப் போகின்ற குரு பயிற்சியின் மூலமாக இதுவரை இழந்த அனைத்தையும் மீண்டும் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். மிக முக்கியமான முறையில உங்களுடைய வாழ்க்கையில, அது கேட்ட நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில மேடை ஏறக்கூடிய யோகம் வந்துவிட்டது. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலில் இதுக்கு தமிழ் புத்தாண்டு படங்கள்லாம் பதிவிட்டாச்சு, பார்க்கலனா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் பண்ணி தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் என்றாலும் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். அதனால நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருப்பேன். ஸோ வேகமும் விவேகமும் கோபமும் நல்ல ஒரு குணமும் புத்திசாலித்தனமும் அதே நேரத்தில் கொஞ்சம் முரட்டுத்தனமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த விருச்சிக கேட்டை நட்சத்திரம் பிறந்தவங்க. காரணம், ராசிநாதன் செவ்வாய், நட்சத்திராதிபதி புதன் பகவான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதகம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நிதானத்தையும் ஒரு விவேகத்தையும் ஒரு வெற்றியும் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். கோபத்தால் இழந்தது, அவசர புத்தியால் இழந்தது போன்றவெல்லாம் திரும்ப கிடைக்கும். ஒரு சண்டையால ஒரு பிரச்சனையால இழந்தது விட்டு போனது மீண்டும் வந்து சேரும். காரணம் குரு பகவான். மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறாரு. உங்களுடைய விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது 9ஆம் வீடு. ஓகேங்களா? இன்னொரு புறம் புதனுடைய வீடு மிதுனம் மற்றும் கன்னி. அவர் யாரு? உங்க நட்சத்திராதிபதி. சரிங்களா? அந்த புதனுடைய வீடு தான் மிதுனம். அந்த மிதுனத்துல தான் இது நாள் வரையில் குருவான் இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறாரு. 12 வருடங்களுக்கு பிறகு குரு வந்து உச்சமடைந்திருக்கிறார். சரிங்களா? இதைத்தான் நம்ம சுரகுருன்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை செய்ய போறார் அப்படின்னா, முதல்ல நீங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆக போதுங்க. எந்தெந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த வெளிநாடு போகணும், அதே போல வாழ்க்கை துணை வழியில சில பிளான் திட்டம் போட்டிருப்பீங்க, எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் முதல் எதிர்பார்ப்பா வெளிநாடு யோகம், வேற ஒரு ஊர்ல போய் நான் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் நான் செட்டில் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு அந்த பிளான் சக்சஸ் ஆகும். வாழ்க்கை துணை வழியில நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய காலகட்டம். அது விவாகரத்து போன்ற கோர்ட்டு கேஸுகளா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணை வழியில ஒரு வருமானமோ ஒரு சொத்து பத்து விஷயங்களோ பிரச்சனை போயிருக்கலாம், அது கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், அல்லது சில பேருக்கு திருமண யோகமே நடக்கும். ஏன்னா விருச்சிக ராசி கேட்டது பிறந்த பெண்களுக்கு கணவனை குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டை விட்டு குருவான் விலகி போறதுனால மாங்கல்யம் கைகூடி வரும். மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். கணவர் விட்டு வெளியக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சமூக சேவை, தொண்டு போன்றவற்றில் ஈடுபட்டு அதன் ரீதியாக பாராட்டு பரிசு மேடை ஏறி சென்று விருதுகளும் பரிசுகளும் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி போன்ற விஷயத்தில் ஈடுபடுவீங்க. அதே அரசாங்க உத்தியோகம், காவல்துறை, இராணுவம், மருத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. அதுல ஒரு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் ரீதியாக பாராட்டுகளும் பரிசுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்க போறது உறுதி. நீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க, புதிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் பார்ப்பீங்க, புதிய ஒரு வழியை நீங்கள் உருவாக்குவீர்கள். அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம். ஸோ படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் மிகப்பெரிய அளவு நன்மை இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு கடல் கடந்து சென்று வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமோ, படிக்கிறத இளம் வயசுல பெரிய அளவு மார்க் ஸ்கோர் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சரிங்களா? மருத்துவ சேவையில் ஈடுபட்டவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். மேலும் இந்த குருவன் 9ஆம் வீட்டில் வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ கூடுதல் பதவிகளும் பொறுப்புகளும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரனுக்கு. அது உங்களுடைய திறமை மற்றும் படிப்பினால் இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயத்துல, இந்த சினிமா போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதுல புதுசா நீங்க ஒரு படத்தையே நீங்க தயாரிக்கிற அளவுக்கு அல்லது படத்தை எடுக்கிற அளவுக்கு நீங்க டைரக்டர் ஆகிறதுக்கு யோகங்கள் உண்டு. சினிமா போன்ற துறைகள் அல்லது செய்தி ஊடகங்கள் மற்றும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டரா அல்லது லாயராக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அளவு அந்த துறையில் சக்சஸ் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சரிங்களா? ஸோ அதே போல ஏற்கனவே படிப்புல கோட்டை விட்டாங்க, ஒரு 2 அரியர் இருக்கு, 3 அரியர் இருக்கு அப்படின்னு அரியர் சம்பந்தமான, அதாவது படிப்புல பெண்டிங் பாதியில் நின்ற படிப்பை முழுமையாக்க முடியும். அப்படி படிச்சு நீங்க சர்டிபிகேட் வாங்குவீங்க, நீங்க பட்டம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு இந்த குருவான் பயிற்சி மூலமாக. அடுத்தபடியா மிக முக்கியமா இந்த மறுமண வாழ்க்கை,
ரொம்ப வருஷமா விவாகரத்து கேஸ் இழுத்துக்கிட்டே போகுதுங்க, எப்பங்க முடியும்? என்னோட வாழ்க்கையில் அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சாலே நான் மறுமணத்துக்கு, நான் செகண்ட் மேரேஜுக்கு, என்னோட வாழ்க்கை நல்லதும் வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்றவங்களுக்கு அந்த செகண்ட் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள எவ்வளோ இருக்குது. இதே போல நான் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டுட்டேன் தெரியாம ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னுடைய வேலை ஒரு 2 வருஷம் ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்குது, எப்படா முடியும், நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது கையெழுத்து டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது போக பல நாள் கனவு ஒரு நாள் பழிக்கும் கூடிய காலகட்டம்னு சொன்னல, அது மாதிரி இந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு பல வருடமா நீங்க தவம் இருந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல் பல வருஷமா நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, இந்த வருஷமாவது எங்களுக்கு கல்யாணம் நடந்துருமா, எங்க காதல் கல்யாணத்துல முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு அந்த காதல் கைகூடக்கூடிய தருணம் இது. சரிங்களா? அதே போல புதிய முயற்சி, அந்த வேலையில நான் புதுசா வேலைக்கு இன்டர்வியூக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா என்னோட லைஃப் செட்டில் அப்படின்றவங்களுக்கு அந்த வேலையில நீங்கள் எதிர்பார்த்த பதவியோ அல்லது பெரிய கம்பெனி நிறுவனத்துல ஒரு வேலை வாய்ப்போ கண்டிப்பா இந்த வருஷம் உண்டு. காரணம் குருவானுடைய பார்வை பலன். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பகத்துறாரு. வேலைக்கு காரகரகமான சனி பகவானை குரு பார்ப்பதால் வேலையில புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நிச்சயம் உண்டு. வேலையில ஒரு நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்க அதுக்குண்டான எஃபெக்ட், அதாவது முயற்சி, உழைப்பு, ஹார்ட் ஒர்க்ன்றது நீங்க போட்டிருப்பீங்க, போட்டால் இப்போ அது பலன் கிடைக்கும். சரிங்களா? அதே போல இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயத்துல பெரிதளவு லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இரும்பு சம்பந்தமான வியாபாரம், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட, இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்றவங்க அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே, இந்த குருவுடைய மற்ற பிற பார்வை பலன் 5, 7 இருக்கு இல்லையா? ஸோ 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியின் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதனால முடிந்த அளவு நிச்சயம் உடலும் மனமும் தெளிவா ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் திடகாத்திரமான ஒரு முடிவுகள் எடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ சுய முடிவு, சுய உழைப்பு போன்ற விஷயத்துல தீவிரமா இருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுறாதுங்க. ஏன்னா உங்களுக்கு சில காரியங்கள், சில அதிர்ஷ்டங்கள் கைகூடி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால புதிய உழைப்புலேருந்து முயற்சி வரைக்கும் தைரியமா போடுங்க, வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2026. சரிங்களா? ஸோ இறுதி முடிவு உங்க முடிவா இருந்தா ரொம்ப நல்லது, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. அடுத்து 7ஆம் பார்வை மகர ராசியை பார்க்குறாரு. அது உங்களுடைய விருச்சிகத்துக்கு 3ஆம் இடம் அமைகிறதுனால கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவருடைய வாழ்க்கையில ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லதுக்கு அவங்க ஒரு தடையாக, அவங்க ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தால் அவங்களுக்கு நடைபெறக்கூடிய நல்ல காரியத்தால் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக செயல்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான முட்டுக்கட்டை தடை விலகுது. புதிய முயற்சியில் பெரிய வெற்றியை பார்க்கலாம். குறிப்பிட்ட கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நான் திருப்பியும் சொன்ன மாதிரி எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், டாக்குமெண்ட், ஒப்பந்தம் மற்றும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவு ஒரு வெற்றி சக்சஸ்ன்றது இருக்கு. மேடை ஏறி பாராட்டுகள், பரிசுகள் பெறக்கூடிய பாக்கியம் இருக்குது. அந்த மேடை ஏறக்கூடிய யோகம் எந்தெந்த விஷயத்துல இருக்குன்னா, நீங்க பண்ணக்கூடிய உழைப்பு, வேலை, தொழில் ரீதியான அங்கீகாரம், புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அல்லது திருமண வாழ்க்கை சம்பந்தமான மேடை ஏறக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ மேலும் மற்றவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி, சர்வீஸ் ரீதியாக விருதுகளும் பரிசுகளும் பெறுவீங்க. அதுக்காகவும் நீங்க மேடை ஏறக்கூடிய யோகம் இருக்குது. இப்படி மேடையேறி பாராட்டுகளும், பரிசுகளும், விருதுகளும் அல்லது சுயமரியாதையும், கௌரவங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த 2024 ஜூன் மாதத்துக்கு பிறகு நிச்சயம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இழந்த பதவியும், இழந்த பெயரும், இழந்த புகழும், பிரிந்து போன காதல் உறவுகளும் ஒன்று கூடி வரும், மீண்டும் உங்களை தேடி வரும். வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்குங்க. மிக முக்கியமா அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய வழிபாடு, சனிக்கிழமை என்று குருவாயூரப்பன் கோயில் போய் குருவாயூர தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அங்கு செல்ல இயலாதவர்கள் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர் தரிசனம் பண்ணுங்க. குறிப்பிட்டு வியாழக்கிழமைக்கு அந்த தரிசனம் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும். மேலும் கோயிலில் இருக்கக்கூடிய யானைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணு, மற்றும் விஷயம் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.